ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் நடந்த இஷ்யூ பற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். பஸ் நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஜஸ்ட் பேசிட்டு மட்டும் தான் இருக்க முடியுது. நம்ம கவர்மெண்ட் அதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சீரியஸான ஸ்டெப் எதுவுமே எடுக்கப்படலை. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பு திரும்ப நடந்திருக்காது. அங்கே இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இப்படி ஒரு தப்பு திரும்ப 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 நடக்குது. சவுத் சைடில் இந்த அளவுக்கு தப்பு நடக்கலை, நார்த் சைடு தான் நடந்துட்டு இருந்துச்சுன்னு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். பட் இது சவுத் சைடு வரைக்குமே வந்துருச்சு இந்த மாதிரி தப்பு. ஸோ இவ்வளோ தூரம் நடக்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி தப்பை அவாய்ட் பண்ணலாம். ஏன் கவர்மெண்ட் அது பண்ண மாட்டேங்காங்க சத்தியமாக புரியல. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறவங்கள ஜஸ்ட்டு அவங்க லைஃப்பில் மறக்கவே முடியாது. யாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பாண்டிச்சேரியில் நடந்த இஷ்யூக்கு மெயின் ரீசனே சின்ன பசங்க தான் சொன்னால் உண்மையாகவே கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சின்ன பசங்க சொல்லிட்டு ரீசன் காட்டியே தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியே விட்டுறாதீங்க. பட் இவங்கெல்லாம் வெளியே விட்டுறாங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய தப்பு பண்ண தான் போகிறாங்க.